அனைவருக்கும் வணக்கம். 9 கிரகங்களின் ராஜ கிரகமான சூரியன் ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை 4:27 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியில் நுழைகிறார். மிதுன ராசியில் சூரியனின் பிரவேசம் ஆனி மாத பிறப்பை குறிக்கின்றது. ஜூலை 16, 2024ஆம் தேதி இரவு 11:19 மணி வரை புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் சஞ்சரித்து அதற்கு பிறகு கடகத்திற்கு செல்கிறது. மிதுன ராசியில் இவர்களின் சஞ்சாரம் மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மேஷம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேஷ ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் 3ஆம் வீடான தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார். இதன் காரணமாக இந்த ஆனி மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் சந்திப்பீர்கள். தொழில் வியாபாரம் சார்ந்த துறையில் அதிக வளர்ச்சிகள் பெற முடியும். உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வும் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். வணிகத்தில் புதிய யுத்திகளை பயன்படுத்தி முன்னேற்றத்தையும் நல்ல லாபத்தையும் பெறலாம். ஆரோக்கியம் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆனி மாதம். இந்த ஆண்டில் ஜூன் 16ஆம் தேதி சூரிய பகவான் மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் மிதுன ராசியில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் உருவாக உள்ளது. இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையால் யோகம், புதாத்திய யோகம், சுக்கிராத்திய யோகம், பல யோகங்கள் உருவாக இருக்கின்றன. மேஷ ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமான மன தைரியஸ்தானத்தில் சூரிய பகவானின் பெயர்ச்சி நடக்க உள்ளது. இதன் காரணமாக தொழில் சார்ந்த வாழ்க்கையில் பல விதத்தில் நன்மைகளை பெறுவீர்கள். உங்களின் வாழ்க்கையில் பல விதங்களில் நன்மைகள் நடக்கும். உங்களின் செயலில் பெரியவர்களின் நல்ல ஆதரவுகளையும் பெறுவீர்கள். உங்களின் திறமைகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்திலும் உங்களின் செல்வாக்கும் அதிகரிக்கும். பிறரிடம் சிக்கியுள்ள உங்கள் பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. வேலை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் பெறுவார்கள். உங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரித்து சேமிப்பதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் ஏற்படுவதுடன் செலவுகளும் ஏற்படலாம். பண வரவிற்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆடம்பர வசதிகள் பெருகும். மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். புதிய ஆடை வாங்க நினைத்து இருந்த எண்ணம் இப்பொழுது நிறைவேறும். ஒரு சிலருக்கு வீட்டில் மராமத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அதன் காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம். வேலை காரணமாக கணவன் மனைவி பிரிந்திருந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை வழி உறவினர்களால் முரண்டு பிடித்தாலும் அனுசரித்து போவது நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுபறியான நிலையிலேயே இருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். உங்கள் வேலைகளில் மிகுந்த கவனம் தேவை. ஒரு சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படலாம். அதிகாரிகளின் ஆதரவை எதிர்பார்க்க முடியாது. மாத பிற்பகுதியில் அரசு பணியில் இருப்பவர்கள் தங்கள் பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. பற்று வரவில் மிகுந்த கவனம் தேவை. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதமாக இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் நட்சத்திரநாதன் 6இல் சஞ்சரிப்பதுடன் குருவின் பார்வையும் அங்கே பதிவதால் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். நோய்கள் நீங்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டியாளர்களும் விலகி செல்வார்கள். வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் விருத்தியாகும்.
புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும். வாரத்தின் முற்பகுதியில் சனி பகவான் வக்ரம் அடைவதால் தொழிலில் அக்கறை செலுத்துவது அவசியம். தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் உயரும். தொழில் விருத்தியாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களின் எண்ணங்களும் நிறைவேறும். மேலும் அஷ்டம ஜீவனஸ்தனங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். அரசியல்வாதிகள் செல்வாக்காக இருப்பீர்கள். விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை, வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகிறது. முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாவும் வெற்றியாகும். அரசு வழி செயல்கள் ஆதாயத்தை உண்டாக்கும். இதுவரையில் சங்கடத்திற்கு ஆளாகி வந்த நிலை இனி மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு வந்து சேரும். அரசியல்வாதிகள் செல்வாக்காக திகழ்வார்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பணியாளர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவும் எதிர்பார்த்த அளவில் இருக்கும். அடுத்ததாக பாதம் 1 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நெருக்கடி விலகி நன்மைகள் அதிகரிக்கும். நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் விலகும். அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதமும் வரும். சனியின் பார்வை ராசி அஷ்டமஸ்தனத்திற்கு இருப்பதால் பல சங்கடங்களை சந்திக்கும் நிலையில் ஜூன் 19 முதல் சனி பகவான் வக்ரம் அடைவதால் உடல் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். செல்வாக்கு மேம்படும். 6ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் அங்கே கேது பகவானும் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். விலை பொருட்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விலை கிடைக்கும். பொன் பொருள் சேரும். மேலும் பரிகாரமாக மேஷராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல யோகங்கள் மற்றும் நற்பலன்களை பெறுவதற்கு தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர வேண்டும். வாரம் சென்று வழிபட முடியாவிட்டாலும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்குரிய விசேஷ தினங்களான கிருத்திகை, சஷ்டி தினங்களில் வழிபட்டு வரலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு தேவையான உதவிகள் செய்வது மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானின் அருளை பெற்றுத்தரும். அசைவ உணவு உண்பவராக இருந்தால் எந்த காரணம் கொண்டும் இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவு, பிஸ்கட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தாலும் பைரவரின் ஆசி கிடைக்கும். வருடத்திற்கு ஒரு முறையாவது நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு உரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவில் மற்றும் ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பாளை வழிபட்டு வருவது மேஷராசிக்காரர்களுக்கான சிறந்த பரிகாரமாகும். மேலும் இந்த ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கின்றார். மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் பாவம், அதாவது வெற்றி பெறுவது, நினைத்த காரியங்களை நடத்தி முடிப்பது. இளைய சகோதரத்தை குறிக்கும். புதன் வீடாக இருப்பதால் புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், படித்த மேதைகள், கணக்கு வழக்கு தொடர்பு கொள்ளுதல், நீண்ட தூர பிரயாணம், சாதுரியமாக பேசுதல், சாமர்த்தியமாக நடந்து கொள்ளுதல், இயல், இசை, நாடகம், காதல், நகைச்சுவை போன்ற பலவிதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுனம். மிதுன ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறுவதில்லை, உச்சம் பெறுவதில்லை. ஒரு ராசியில் எந்த கிரகமும் நீச்சம் பெறாமலும் இருப்பதே அந்த ராசி சுத்தமான ராசி என்று கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ராசியில்தான் சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாகத்தில் சூரியன் பிரவேசிப்பது, உங்களின் 4ஆம் வீடான கடகத்தில் 3 கிரகங்களின் சஞ்சாரம் செய்வதும் மிக சிறப்பான பலன்களை கொண்டு வர இருக்கிறது.
குறிப்பாக நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.